ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு, எங்க போயிட்டு வர? அது ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான், ஃப்ரெண்டு பார்க்க தான். அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு? நாங்க அவனு கோமா 2 வார்த்தை பேசினாலே எங்களை திட்டுறீங்க. அவன் எப்படி அடிக்கிறீங்க? வேற என்னடா பண்றது? இப்படி கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம பொய் சொல்றானே, இவனை நான் என்ன பண்றது? பொய்யா? அவன் என்னமா பொய் சொன்னா? டேய், நீ உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போனியா? சொல்லுடா, ஃப்ரெண்ட்ஸையா பார்த்துட்டு வர? டேய், அம்மா எத்தனை தடவை கேக்குறாங்க, இப்படி அமைதியா நின்னுட்டு இருக்க? பேசு கதிர். அவன் பேச மாட்டான் வெண்ணிலா. ஏன்னா பண்ண வேலை அப்படி. நான் கேட்டா எப்படி நடிக்கணுங்கிற பிளானோட தான் வந்திருப்பான். இவன் பார்த்துட்டு வர ஆட்கள் அப்படி. நீ இப்படி ஜாடமாடையவே பேசுற, இவனும் வாயை திறந்து எதுவும் பேச மாட்டேங்கிறான். என்னதான் நடக்குதுங்க? அத முதல்ல சொல்லிட்டு அடுத்தத பேசுங்க. வீட்டுக்குள்ளேயே வினைய வச்சுக்கிட்டு இவனுக்கும் மேக்னாவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்து முடியணுமேன்னு நான் வேண்டாத தெய்வம் இல்ல. யாரு எப்ப உள்ள புகுந்து இவனுக்கு கிடைக்க போற நல்ல வாழ்க்கையை கெடுப்பாங்களோன்னு நான் கண்ணை மூடாம தவிச்சுக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடா நடந்துகிட்டு இருக்கான்? என்னம்மா பண்றீங்க? பண்ணிட்டு வந்த காரியத்துக்கு விடுறா. என்னம்மா நீ குறுக்க நிக்க வேண்டிய விஷயத்துக்கெல்லாம் விட்டுரு. இப்ப தேவையில்லாம குறுக்க வந்து என்னன்னு கேளு. இவன் கிட்ட நான் அவ்வளவு பேசியிருக்கேன். என் மேல சத்தியம் வேற பண்ணி கொடுத்துட்டு என்ன நெஞ்செழுத்தம் இருந்தா அந்த அகிலாவை போய் இவன் பார்த்துட்டு வந்திருப்பான். பார்த்துட்டு வந்தது மட்டும் இல்லாம என்கிட்டயே பொய் சொல்றானே. எவ்வளவு தைரியம் இருக்கணும் இவனுக்கு. அம்மா தானே, வீட்டுக்குள்ள தானே இருக்கா, இவளுக்கு எங்க தெரிஞ்சிட போகுதுங்கிற அலட்சியம். டேய், எதுக்குடா அவளை பார்க்க போன? ஏன் கதிர் இப்படி பண்ற? நான் அகிலாவை பார்த்தது உண்மைதாம்மா. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. போதும் கதிரு, மேல மேல பொய்ய சொல்லிக்கிட்டே போகாத. என்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுதா? என்ன வேணாலும் சொல்லி என்ன ஏமாத்திடலாம்னு நினைச்சிட்டேல? வேணாப்பா, வேணாம். என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வேணாம். நான் இருந்தா தானடா பிரச்சனை. நீ உன் இஷ்டத்துக்கு எவளையாவது கல்யாணம் பண்ணிக்கோ, எப்படியாவது போ. நான் போயிடுறேன். நான் ஒரேடியா. கௌரி, அம்மா கௌரி. எதுக்கு நீ என் கைய பிடிச்ச? நீ நினைச்ச எல்லாத்தையும் சாதிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு பிளான் போட வேண்டாம். நானே போயிடுறேன். அப்புறம் உன் ஆசைப்படி உன் தங்கச்சி இங்க கொண்டு வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தை ஆட்டி படைச்சுக்கோ. கதிர் அகிலாவை பார்த்துட்டு வந்ததுக்கு மகா என்ன பண்ணுவா? இதையெல்லாம் பண்றதே இவதானே. இவ போய் அகிலாவை பார்க்கும்போது இவளும் தான் கூட இருந்திருக்கா. ஐயோ, எல்லாமே இவ திட்டம்தான். இல்லன்னு சொல்லுங்க. மகா, இன்னும் எவ்வளவு குழப்பம் பண்ணுவ மகா? உனக்கு வேற வேலையே இல்லையா? அம்மா சொல்லியாச்சு, செல்வம் சொல்லியாச்சு, அவ்வளோ ஏன்? அதான் கதிரே சொல்லிட்டான்ல. இனி யார் வந்து சொன்னாதான் நீ அடங்குவ? இவ அடங்க மாட்டா, அடங்கவே மாட்டா வெண்ணிலா. உள்ள ஒரு பேச்சு, வெளியே ஒரு பேச்சு, ஆளுக்கு ஏத்த மாதிரி 1000 பேச்சு பேசுவா. இவ எப்படி அடங்குவா? நீ எதுக்கு என் பிள்ளைய கூப்பிட்டு உன் தங்கச்சியை பார்த்து பேச வச்ச? நீ தானே செஞ்ச. கண்டிப்பா நீ தான் செஞ்சிருப்ப. 1% கூட எனக்கு சந்தேகமே இல்லை. என்ன உன் தங்கச்சியை காட்டி என் பிள்ளைய மயக்க பாக்குறியா? அசிங்கமா பேசாதீங்க. சொன்னதுக்கு இவ்வளவு கோவம் வருது இல்ல? நீ செஞ்சது தானே சொல்ற.
அவன் தான் அகிலா வேண்டான்னு நேருக்கு நேர் சொல்லிட்டான்ல. அதுக்கப்புறமும் உன் தங்கச்சி இவனையும் பார்க்க வச்சு டிராமா பண்ற. டிராமான்னு சொன்னா கோவம் மட்டும் வந்துருது.